ஆமாங்க, நீங்க தம்ப்நெயில பார்த்தது உண்மைதான். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 3800 ரூபாய். எங்க அப்படின்னா நம்ம கேளம்பாக்கம் சென்னை மொபைல்ஸ் இருக்குல்ல, அது கொட்டின மாதிரி வர இந்த ரோட்ல நீங்க கரெக்டா 1.5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ நின்றுட்டு இருக்க இந்த லேஅவுட் ரீச் பண்ண முடியும். இந்த லேஅவுட் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு மத்தியில தான் இருக்கு. நீங்க சுத்தி பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ், வீடு, இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு சொல்லிட்டு ரெசிடென்ஷியலா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த லேஅவுட் குள்ளேயே பாத்தீங்கன்னா சில இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். நல்லா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்க இடம், ஃபுல்லா டெவலப் ஆன இடத்துல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டு 6000 ரூபாய் 7000 ரூபாய் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நல்லா டெவலப் ஆகிறதுனால இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3800 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுலேயே நெகோஷியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டைரக்ட் ஓனரோட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட மற்ற தகவலாம் தெரியும்னா நீங்கள் ஓனர்கிட்ட கேட்டுக்கங்க. இது ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லேஅவுட் தான். ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் 80 to 90% வரைக்கும் போய்க்க முடியும். இந்த லேஅவுட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு, இந்த லேஅவுட்டோட மற்ற டீடைல்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி எடுத்து உங்களுக்காக நான் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கீங்கன்னா நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிளாட் கரெக்டா உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட், முக்கா கிரவுண்டுங்க, ஈஸ்ட் ஃபேசிங், கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க நான் வீடு தேடிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டணும், வீட்டு மனை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா இது உங்களுக்கு பெர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். 30க்கு 60ன்ற அருமையான டைமென்ஷன், எந்த கோர்ஸும் கிடையாது, சூப்பரான டைமென்ஷன்ல அமைஞ்சிருக்கு. 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. பார்த்துக்கங்க, அழகா டியூப்ளெக்ஸ் வீட்லாம் கட்டினா நறுக்குன்னு இருக்கும். நம்ம இங்கிருந்து பார்த்தாலே கேளம்பாக்கத்தில் இருக்க மேக்ஸிமம் எல்லா பில்டிங்ஸையும் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப தூரமாலாம் இல்லை, கேளம்பாக்கத்திலே தான் இது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கால் பண்ணி பேசிக்கங்க. சைட் விசிட்டு, லோன் பற்றி உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% சூட்டபிளாக இருக்கும். ரெசிடென்ஷியலுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே சூட்டபிளாக இருக்கும். இப்போ நான் வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நான் சேல் பண்ணலாமா, இல்லை ரெண்டல் இன்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் நான் விசாரிச்சுட்டேன். நல்ல ரெண்டல் இன்கம் 7000லேருந்து 8000 வரைக்கும் தாராளமாக ஒரு டபுள் பெட்ரூம்க்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் ஒரு 2 to 3 இயர்ஸ் போனீங்கன்னா 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டல் இன்கம் மட்டுமே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா OMR ரோட் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இங்கிருந்து ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களால் ஸ்கூல்ஸு, காலேஜ், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டலு, மளிகை கடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஸோ நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, ஃபியூச்சரில் சூப்பராக டெவலப் ஆகக்கூடிய இடம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த OMR ரோட் நேராக பூஞ்சேரி மகாபலிபுரத்தை கனெக்ட் பண்ணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மகாபலிபுரம் ஃபியூச்சரில் சேட்டலைட் சிட்டி ஆகும். ஸோ சேட்டலைட் சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் ரோடில் இதுவும் ஒன்று. ஸோ அந்த ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஃபியூச்சரில் ஹை டிமாண்ட் இருக்கிறதுனால நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தாராளமாக சேல் பண்ண முடியும். இல்லைனா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2-3 பிளாக் இருக்க மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, யூனிட் இருக்க மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஓனர் கால் பண்ணி பேசிக்கங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை.